ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த்ரெட் ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பெயிண்ட்டுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். நம்ம த்ரெட் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோடிங் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய மெத்தட்ஸ் லைக் ரன், ஸ்டார்ட் அதெல்லாம் எங்கெங்க வந்திருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நியூ வந்துட்டு ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுவோம். அந்த த்ரெட்டை கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரன்னபிள் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரன்னபிள் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ரன் பண்ணுவோம். நமக்கு வேணுன்ற மெத்தட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு வந்து ரன் நம்ம பேர் வைப்போம். ஓகே, கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டெட் பண்ணிடுவோம். இது நம்ம பண்ணிக்க மாட்டோம் ப்ரோக்ராம்ல. ஆனா வந்துட்டு நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனா அவசியம் இல்லை டெட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஒரு த்ரெட் முடிச்சோங்க அதுவே டெட் ஆயிரும். நீங்க டெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்துட்டு டெட்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஓகே, இப்போ ஒன்னொரு ஸ்டேட் இருக்கு, வெயிட்டிங். அதுதான் வந்துட்டு ஓகே, இப்போ வெயிட்டிங் ஒரு ஸ்டேட் இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஓகே, நியூல இருந்து ரன்னபிள் போகும், ரன்னபிள்ல இருந்து ரன்னிங் போகும், ரன்னிங்ல இருந்து டெட் போயிடும். ஓகே, இப்போ நம்ம ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்லீப் சொல்லுவீங்க சில நேரம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லீப் ஆகு, அப்புறமேட்டு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் வந்து ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் போகும். திரும்ப வெயிட்டிங்ல இருந்து அது என்ன பண்ணணும்னா வந்து ரன்னபிள் போயிட்டு தான் திரும்ப ரன்ன்ற மெத்தட் கால் ஆகி அது ரன்னுக்கு வரும். ஸ்ட்ரைட்டா வந்து வெயிட்டிங்ல இருந்து திரும்ப ரன்னிங் வராது. வெயிட்டிங்ல இருந்து ரன்னபிள் போய் ரன்னபிள்ல இருந்து ரன்னிங் வந்து ரன்னிங்ல இருந்து வெளியே போகும். ஓகே, இதுதான் வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூல இருந்து ரன்னபிள் போய் ரன்னபிள்ல இருந்து ரன்னிங் போகும். ரன்னபிள்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து டெட்டுக்கும் போகும். சில டைம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு வந்து ஸ்ட்ரைட்டா டெட் பண்ணலாம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். நியூல இருந்து ரன்னபிள் போய் ரன்னபிள்ல இருந்து ரன்னிங் வந்துடும். ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங்கும் போகலாம், ரன்னிங்ல இருந்து டெட்டும் போகலாம். வெயிட்டிங் போனா திரும்ப ரன்னபிள் போயிட்டு ரன்னிங் வரணும். இப்படி தான் அது ஒர்க் ஆகும். சரி, இப்போ நம்ம இதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் பார்க்கலாம். நியூல இருந்து ரன்னபிள் போறதுக்கு நம்ம ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன்னபிள்ல இருந்து ரன்னிங்க்கு வரதுக்கு நம்ம ரன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரன்னிங், அதாவது ரன்னிங்ல இருந்து டெட் வரதுக்கும் ரன்னபிள்ல இருந்து டெட் வரதுக்கும் நம்ம ஸ்டாப் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் வரதுக்கு நம்ம ஸ்லீப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்லீப் இல்லாம வெயிட் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா வெயிட் யூஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு நோட்டிஃபை பண்ணணும். அதாவது வந்துட்டு இது வெயிட்ல இருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்துட்டு நோட்டிஃபை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணப்ப ஸ்லீப் யூஸ் பண்றப்ப நம்ம நோட்டிஃபை எல்லாம் பண்ண அவசியம் இல்லை. அதுவே நம்மளுக்கு வந்து ரன்னிங் வந்துடும். இப்படிதான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். இன்னொரு ஓவர் கேட் மாதிரி கொடுக்குறேன். த்ரெட் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்கு. நம்ம இதுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஒரு மெத்தட், அதாவது ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்புறமேட்டுக்கு ரன்னபிள் கிளாஸ்ல இருந்து அதை எடுப்போம். அதுக்கு மெத்தட் ரன்னிங் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டெட் பண்ணிடலாம், வேணும் வெயிட்டிங் பண்ணலாம். இப்போ நியூல இருந்து ரன்னபிள் வரது ஸ்டார்ட் யூஸ் பண்றோம். ரன்னபிள்ல இருந்து வெயிட், ரன்னபிள்ல இருந்து ரன்னிங் வரதுக்கு நம்ம ரன் யூஸ் பண்றோம். ரன்னிங்ல இருந்து டெட் போறதுக்கு நம்ம ஸ்டாப் யூஸ் பண்றோம். நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருந்து ரன்னபிள் பண்ணணும். வெயிட்டிங் பண்றதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்லீப் வெயிட்னு. ஸ்லீப் யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ரன்னபிள் வந்துடும். வெயிட்டிங் யூஸ் பண்றப்ப நோட்டிஃபை பண்ணி தான் நம்ம ரன்னபிள் கொண்டு வர முடியும். அப்புறம் திரும்ப ரன்னபிள் இருந்து ரன்னிங் வரும். இப்படிதான் வந்து த்ரெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.